பழமொழி சொல்லுவாங்க, ரொம்ப எனக்கு பிடித்த பழமொழி. இங்கே தூக்கி விட்டவர்களை விட தூக்குவது போல் விட்டவர்களே அதிகம். இந்த அனுபவம் எல்லோருக்குமே இருக்கும். எனக்கும் இதை போன்ற ஒரு அனுபவம் இருக்கிறது. வருவாய்த்துறைக்கு வருவதற்கு முன்பாக பத்திரிகை ஆசிரியராக கொஞ்ச காலம் பணியில் இருந்தேன். ஊராட்சி தேர்தல் அப்போ எங்கள் ஊர்லேயும் பஞ்சாயத்து தலைவருக்கான தேர்தல் வந்தது. தேர்தலில் நிற்கலாம் அப்படின்னு எங்கள் ஊரில் சில பேர் என்ன உசுப்பேற்றி விட்டாங்க, பஞ்சாயத்து தேர்தலில் நில்லுங்க. ஏன்னா அந்த ஊர்லேயே டிகிரி படித்த ஒரே ஆள் நான் தான். அப்போ நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. முன்ன மாதிரி புத்திசாலி ஊரில் யாருமே இல்லை, நீ நின்னா மொத்த ஜனமும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்பி நானும் எலெக்ஷனில் நின்னேன். அப்போ என் கூடவே ஒருத்தர் இருந்தார், நீ எலெக்ஷனில் நில்லுப்பான்னு சொல்லிட்டு கூடவே இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நீ நின்னா யாருமே எதிர்த்து போட்டியே போட மாட்டாங்க, நீ அண்ணா போஸ்ட்டாக வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு வேட்புமனு போட்டேன். கடைசி நாளில் யார் என்னை எலெக்ஷனில் நிற்க வச்சாரோ அவரே வேட்புமனு போட்டார். இதுக்கு பேர் தான் கூடவே இருந்து குழி வெட்டுறது. அரசியலில் இறங்கி போட்டி போட்டு ஜெயிக்க முடியல, குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுட்டேன். அந்த தோற்றுட்டேன் இல்லையா, அந்த எலெக்ஷனில் ஏராளமான அனுபவம், உண்மையான மனிதர்களை புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த அனுபவத்தை தான் ஒரு நாவலாக எழுதி மடவழி என்கிற நாவலாக அது வந்தது. அந்த நாவலுக்கு தான் சிறந்த நாவலுக்கான ஆனந்த விகடன் நம்பிக்கை விருது கொடுத்தாங்க. நான் அப்போ தான் நினச்சேன், நான் அங்கே ஜெயிச்சிருந்தா பஞ்சாயத்து தலைவராக ஆகியிருப்பேன். தோற்றதனால் ஒரு மடவழி என்கிற ஒரு நாவல் இன்று நாடு முழுக்க பேசப்படுகிற ஒரு நாவல் வந்திருக்கிறது. அந்த நாவல் நூற்றாண்டுகளை கடந்தும் என்னுடைய பெயரை பேசிக்கொண்டிருக்கும். இதுதான் உண்மையான வெற்றி என நான் நினைக்கிறேன்.